DD DHANU cooking channel. நம்ம சேனலுக்கு புதுசா அந்த நண்பர்கள் இருந்தா subscribe பண்ணிடுங்க, பக்கத்துல இருக்கிற bell icon-ஐ click பண்ணிடுங்க. வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம். இன்னைக்கு நாம என்ன செய்ய போறோம்னா மும்பை பிரெட் மசாலா செய்ய போறோங்க. அதுக்கு தேவையான பொருட்கள் நான் ஒரு 100 கிராம் பச்சை பருப்பு ஊற வச்சிருக்கேங்க. இத வந்து நாம நல்லா மிக்ஸி ஜார்ல சேர்த்து அரைச்சிக்கலாம். ஒரு 4 பல்லு பூண்டு உரிச்சி இருக்கும். அதையும் சேர்த்து நல்லா நம்ம தண்ணி விட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு நம்ம நைஸா அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம இத நைஸா அரைச்சி எடுத்தாச்சு. ஒரு கொடமிளகாய் இது பண்ணி வச்சிருக்கோம், கேப்சிகம், கேரட் பொடியா கட் பண்ண கேரட், பொடியா கட் பண்ண பீன்ஸ், காரத்துக்கு பச்சை மிளகாய் நம்ம கொஞ்சமா சேர்த்துக்கிறோம் பொடியா கட் பண்ணி. அடுத்து கொத்தமல்லி, வெறும் மிளகாய் தூள் 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். 1/4 ஸ்பூன் ஜீரகம், தேவையான அளவு உப்பு சேர்த்து விட்டுடலாம். அடுத்து ஒரு முட்டை உடைச்சு விட்டுக்கலாம். நம்ம அவ்வளோதாங்க. இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இந்த பக்கம் தோசைக்கல்லை வச்சு நம்ம நெய் சேர்த்து நல்லா தடவி விட்டுடலாம். இப்போ நம்ம ப்ரெட்டை எடுத்துட்டு இந்த மாதிரி ப்ரெட்டில் அழகாக தடவி விட்டுடலாம். இந்த மாதிரி நம்ம 2 பக்கமும் மசாலாவை தடவி விட்டுடலாம். லைட்டாக நம்ம மேலே நெய் போட்டு விட்டுடலாம். இதை பேச்சுலருங்க இந்த மாதிரி செஞ்சு காலையில் டிஃபனுக்கு இல்லை பசங்களுக்கு நம்ம ஸ்நாக்ஸாக கூட கொடுக்கலாம். எவ்வளோ அழகாக வந்திருக்கு பாருங்கள். இந்த மாதிரி திருப்பி திருப்பி போட்டோம்னா அழகாக அது வெந்துடும். அதிலே காலையில் பசங்களுக்கு நம்ம டெய்லி இட்லி தோசை அந்த மாதிரி செஞ்சு கொடுக்குறது, என்றைக்குனா ஒரு நாளைக்கு டிஃப்ரெண்ட்டாக இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கலாம். விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்ப ஈஸியானதும் கூட. சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். நம்ம வந்து பச்சை பருப்பு ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சிட்டோம்னாக்கா 10 நிமிஷத்து வேலை தான் இது. எவ்வளோ சூப்பராக சாஃப்டாக ரெடி ஆகிருக்கு பாருங்கள். காலையில் நம்ம ஒரு 2 இந்த மாதிரி ரெடி பண்ணிட்டோன்னா பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி நம்ம இதுக்கு வந்து தேங்காய் சட்னி, தக்காளி சட்னி இந்த மாதிரி எது வேணுமோ வச்சு நான் இன்றைக்கி சாஸில் தொட்டு சாப்பிட்றோம். இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். எப்படி வந்ததுன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.